தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. விருதுநகர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையினால் அரசு மருத்துவமனை சாலைகளில் மழைநீர் தேங்கி மக்கள் அவதிப்பட்டனர். விருதுநகர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான பாண்டியன் நகர், அல்லம்பட்டி, சின்னவள்ளிக்குளம், பேராலி, மீசலூர், சூலக்கரை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்பாக உள்ள சாலையில் மழை நீருடன் கழிவுநீர் கலந்து குளம் போல் தேங்கி நின்றதால் வாகன ஓட்டிகள் மற்றும் அரசு மருத்துவமனைக்கு செல்லும் நோயாளிகள் கடும் அவதியடைந்தனர். முறையான கழிவுநீர் கால்வாய் வசதி இல்லாததால் மழைக்காலங்களில் பெரும்பாலான சாலைகளில் மழைநீருடன் கழிவுநீர் தேங்கி சுகாதார சீர்கேட்டை ஏற்படுத்தி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனிடையே திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்தவல்லியில் நேற்று பெய்த கனமழையால் மின்கம்பிகள் மீது பேனர்கள் விழுந்தன. பூவிருந்தவல்லி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பலத்த மழை கொட்டி தீர்த்தது. பலத்த மழையால் பூவிருந்தவல்லி பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் இருந்த ராட்சத விளம்பர பேனர்கள் தூக்கி வீசப்பட்டன. மேலும் மின்கம்பிகள், மரங்கள் மற்றும் மின்கம்பங்கள் மீது விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு மக்கள் அவதியடைந்தனர். இதேபோல் ஆவடி கன்னிகாபுரம் பகுதியில் பெய்த 1 மணி நேர மழைக்கே ஒட்டுமொத்த பகுதியும் கழிவு நீரில் மிதக்கிறது. மழைநீர் வடிகால் வாயில் ஏற்பட்ட கடும் அடைப்பு காரணமாக கழிவுநீர் சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனால் பள்ளி சிறுவர், சிறுமிகள் மற்றும் மாணவ மாணவியர் வேறு வழியின்றி 2 அடி உயர கழிவுநீரில் நடந்து செல்லும் அவலநிலை ஏற்பட்டது. 1 மணி நேர மழை பாதிப்பை கூட உடனடியாக சரி செய்யப்படவில்லை என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.